இந்த நிகழ்ச்சியில் வரும் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. Yours faithfully 92.7 Big FM. வலசேனும் குமாரி என்ற திரைப்படத்தில் மாபெரும் கதாபாத்திரத்தில் நடித்து தமிழ் சினிமாவையே புரட்டி போட்டிருக்கிறார் என்று கோபிநாத்தே கூற மாட்டார் என்ற காரணத்தினால் பல நாட்கள் பல மாதங்கள் கழித்து மறுபடியும் உங்களுக்காக குட்டி புலி அப்படின்ற ஒரு படம் கொடுத்த தைரியத்தினால பேச வந்திருக்கிற ஆர்ஜே பாலாஜியோட நீங்க பெற்றா இருக்கிறது ஃபிளாப் டக்கர் 2013 ஜான் முதல் ஜூன் வரை. என்னடா குட்டி புலி உனக்கு என்ன தைரியத்தை கொடுத்ததுன்றீங்களா? அந்த படம் பாக்குறதே ஒரு பெரிய தைரியம் வேணும்னு வச்சுக்கோங்க. அது இல்லாம அந்த படம் தான் வந்து ஒரு மிக பெரும் ஒரு விஷயத்தை உலகத்துக்கு உணர்த்திருக்கு. அவன் என்ன சொன்னா என்ன, என் படம் ஓடுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா என்ன வேணாலும் ரிவ்யூ பண்ணிக்கோங்க, பாரா கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுத்தவங்களே வந்து தைரியமா வெளில சொன்னதுக்கு அப்புறம் ரிவ்யூ பண்றதுக்கும் அதை பத்தி பேசுறதுக்கும் படம் ஓடுறதுக்கும் சுத்தமா சம்பந்தம் இல்லை அப்படின்ற ஒரு உலக நியதியை ப்ரூவ் பண்ணதுதான் குட்டி புலி. So our sincere thanks to the film Kutti Puli and the makers of the film so that they are confident of the giving back to the film talking. ஆனா இப்போ நம்ம பண்ண போறது என்ன அப்படின்னா, ஜனவரி மாசத்துல இருந்து ரிலீஸ் ஆன படங்கள்லாம் அப்படியே அணிவகுப்பு வரிசையா நம்ம 120 ரூபாய் கொடுத்து அதெல்லாம் போய் பார்த்தோம். அது எல்லாம் எது ஈமு கோழி மாதிரி நம்மளுக்கு திரும்பி வராத காசா மாறிச்சு அப்படின்ற ஃபிளாப் டக்கர் 2013ல முதலாவதா வரப்போற படம் எதுனா, இது தவிர வேற எதுவுமே வரதுக்கு அது லாய்க்கே கிடையாது. அந்த அளவுக்கு ஏகோபித்த ஓகோபித்த ஆதரவு பிடிச்சி உள்ள வர படம் மாலெக்ஸ் பாண்டியன். ரிலீஸ்க்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஒரு 10-15 நாளைக்கு 4 பக்கம் கார்டு இருக்கு அப்படின்னா நம்ம ரிமோட் எங்க இருக்கு அப்படின்னு தேடி அப்படியே மாத்திடுவோம். அந்த அளவுக்கு பாட்டெல்லாம் போட்டு காலங்காலமா தங்கச்சி சென்டிமெண்டே பார்த்து பழகின நம்மளுக்கு தங்கச்சியை வச்சு டபுள் மீனிங் ட்ரிபிள் மீனிங் இன்ஃபேக்ட் டைரக்ட் மீனிங் ஜோக்கெல்லாம் வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி முக சுளிக்க வைக்கிற மாதிரி இருந்தனால யாருன்னு தெரியல. ஸோ அலெக்ஸ் பாண்டியன் இஸ் பழைய பட அருண் பாண்டியன். கடலை பத்தி சொல்லலாம். கடல் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா ஆல்ரெடி இதை பத்தி ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு நம்ம பேசின காரணத்தினால வந்து இந்த படத்துல இருக்கிற மெயின் ஹைலைட் பாயிண்ட் வந்து இந்த நெஞ்சுக்குள்ள பாட்டை இவங்க முதலே ஓட்டக்கூடாது. முதல்ல இவங்க அன்பின் வாசலே வீடியோ விட்டுருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம படத்தை எதிர்பார்த்துட்டு போயிருப்போம். ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துக்கு இட்ஸ் ஃபீலிங் ஆஃப் த மணிரத்னம் ஃபிலிம் இஸ் பேக். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கெக்க பொக்கே கிக்க பொக்கே சிக்கு புக்கே குக்க பிக்கே அப்படின்ற மாதிரி அந்த பாஷையிலேயே படம் ஃபுல்லா போய் கடல் வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தாக்க உள் வாங்கிச்சு சேட்டை. இந்த சேட்டை படத்தை பத்தி நம்ம நிறைய பேசி உடல் உபாதை மன உபாதை பல உபாதைகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் சேட்டை இஸ் a very clean family entertainer. There is no double meaning ஆபாச காமெடி என்றால் இதுல என்னன்னா, இது எந்த டிவி இந்த படத்தோட ரைட்ஸ் வாங்கியிருக்காங்களோ அவங்க கிட்ட காலில் கையில ஊந்து ஏதாவது ஒரு பண்டிகை அன்னைக்கு தயவு செய்து இதை போட்டுறாதீங்க. ஏன்னா போட்டீங்கன்னா பலகாரம் ஆல்ரெடி சாப்பிட்டுருப்போம். இந்த படத்தை பார்த்தா என்ன ஆகும் அதுக்கப்புறம். ஓய் வாட் நவ் யூ ஆர் டாக்கிங் அபௌட் சேட்டை, வாட் அபௌட் தியா வேலசேன் குமார், போத் சேம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். சோ அன்னைக்கு நீ இப்படி பேசினே இன்னைக்கு அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டே நாங்களாம் லூஸ் ஆயிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் முறுக்குன்னு மூக்க பிடிக்கிற மாதிரி என்ன கேள்வி எல்லாம் கேட்டாங்க. எனக்கு இந்த சேட்டை படம் எடுத்தவங்களுக்கு சுத்தமா சம்மந்தமே கிடையாது. ஏன்னா என்ன கூப்பிட்டவங்க வந்து முதல் அந்த படத்தை எடுக்க யார் ஆரம்பிச்சாங்களோ அவங்க தான் they contacted me and give missed call and all. மற்றபடி சேட்டை படத்தில் என்ன உபாதைகள்லாம் எழுந்ததோ அந்த உபாதைகள் இன்னும் என் மனதில் ஆழ்மரத்தாணிச்சி பசுமரத்தாணி போன்று தெளிவாகவே உள்ளது. அதனால வந்து உங்க படத்துல நடிச்சிட்ட கட்டி முடிச்சுக்கலாம் அப்படின்னா ஜெயம் ரவி நார்மலா வந்து சமஜாலே நடிச்சிருந்தார். அதாவது கதெல்லாம் பத்தி பெருசா கவலையே கிடையாது. ஏற்கனவே தெலுங்குல இருக்கிற இட்டு படலாம் ஆனா அப்படின்னா அவள்தான் படம் வந்துடும் அப்படியே செம்ம ஹிட் ஆயிடும். குடும்பத்தோட நம்ம சந்தோஷமா சேர்ந்து பாக்குற அளவுக்கு ஃபேமிலி பாயா நடிச்சிருந்தவர். பருத்திவீரன் மாதிரி ஒரு படத்தோட படமா இது அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் பிலிம் ஃபெஸ்டிவல்ல 4 பேர் கேள்வி கேட்டாங்க. அதே படம் ஜப்பானுக்கு போச்சுன்றீங்களா இல்ல போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு? இப்பெல்லாம் எந்த படம் எடுத்தாலும் இங்க விடுதோ இல்லையோ பிலிம் ஃபெஸ்டிவல் 3ல காமிச்சிட்டு வந்துடுறாங்க. படம் கூட பரவாயில்ல. படம் ரிலீஸ் ஆன டைம்ல வந்து ஜெயம் ரவிக்கு யாரோ வந்து ட்வீட் பண்ணிருக்காங்க, ஜெயம் ரவி பகவான் கேரக்டர்ல நீங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஆஸ்கருக்கு அவார்ட் கிடைக்கும் அப்படின்னு. அது வந்து பண்ணதோட பரவாயில்ல, அது அவர் ரீட்வீட் வேற பண்ணிருக்காங்க. என்னடா இது எனக்கு ஏண்டி ஜெயம் ரவி வந்து ஆஸ்கர் அவார்ட் பகவான் பெர்ஃபார்மன்ஸுக்கு அப்படின்னா வந்து மெர்லன் பிராண்டோ அப்படின்னு ஃபாரின் நடிகர் இருக்காருல்ல அவருக்கு எல்லாம் என்ன அவார்டு கூட அவருக்கு சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டு கொடுத்துடலாம். டேவிட் என்ன அப்படின்னா பழ ஆனந்தராஜ் படத்துல வந்து அவர் பேர் வரும் டேவிட் அங்கிள் ஒரு குழந்தை ஓடி வரும். அந்த டேவிடே நம்மளுக்கு பிடிக்கும் அப்படின்ற அளவுக்கு இது ஜீவாவும் விக்ரமும் நடிச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியுமான்னு தெரியல. டேவிட் டிவிடில கூட நீங்க வாங்க முடியாது, ஏன்னா எந்த கடையிலுமே கிடைக்காது. எப்படி இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் வந்து பெரிய ஹீரோ படத்துக்குலாம் எல்லா அவார்டையும் கொடுத்துட்டு நல்ல படத்துக்கு ஐயோ எதுவுமே கொடுக்கவே இல்லைன்னு திடீர்னு ஞாபகம் வந்த மாதிரி ஸ்பெஷல் ஜூரி அவார்டு கொடுப்பாங்களோ அதே மாதிரி வந்து நம்மளுக்கு சில பேரை வந்து முக்கியமா we have to mention in the category of this list. Special mention for internationally going this year. யாருமே எதிர்பார்க்காத ஒரு கம்பேக். தமிழ்நாடே வந்து இவர் வரணும்னு சொல்லிட்டு ஏங்கி தவிச்சு 6 கோடி பேர் ஒரே நேரத்துல வந்து மண்சோறு சாப்பிடுற அளவுக்கு they were waiting. He is coming of the strong bangers மாசாணி பட ஹீரோ ராம்கி. ராம்கி வந்து அந்த காலத்துல 1990ல இருக்கும்போது பெண்கள்லாம் அப்படியே ராம்கி அப்படின்னு கத்துவாங்களாம். அவர் போடுற மாதிரியே பசங்களாம் ட்ரெஸ் பண்ணிப்பாங்களாம். அவரோட ஹேர் ஸ்டைலே எல்லாரும் எங்க ராம்கி ஸ்டைல் வெட்டுவீங்களா ராம்கி ஸ்டைல் வெட்டுவீங்களான்னு கேட்பாங்களாம். யாரா சொன்னான்றீங்களா? ஒரு வாரம் மாநாடு மயிலாடுல 3 மணி நேரம் உட்கார வச்சு அவர் இதுதான் பேசினாங்க. நல்லா பெச்சராயிட்டா ஐயோ நம்ம தமிழ்நாடு இல்லையா நம்ம குஜராத்ல இருந்து வந்திருக்கோம் நம்மளுக்கு எப்படி தெரியாம போச்சுன்னு சொல்லிட்டு. அனுராக் கஷாயம் அப்படின்ற ஒரு பாலிவுட் ஃபிலிம் மேக்கர் பயங்கர போல்டான படங்களை எடுப்பார் அப்படின்லாம் வந்து பயங்கரமா சொல்லுவாங்கல்ல அவர் ஒருத்தர். அதுக்கப்புறம் வந்து மார்டின் சர்காஸ்டிக் அப்படின்ற
அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கர் இருக்காரு. அவரும் பயங்கரமா படம்லாம் எடுப்பார் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க ஃபிலிம் மேக்கரை நம்மளுக்கு உதாரணமாலாம் சொல்லும்போது ஒரு டைரக்டரை நம்ம கண்டிப்பா உதாரணம் சொல்றதுக்கு அந்த கேட்டகரியில் இருக்காரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம தைரியமா செம்ம கான்ஃபிடென்ட்டா ஒரு ஃபிலிம் எடுத்த டைரக்டர் தான் திருமதி தமிழ் டைரக்டர் ராஜ்குமார். டேய் இந்த லிஸ்ட்ல மாஸ்டர் மன்சூலிகான மறந்துட்டேன்றீங்களா? ஞாபகப்படுத்திட்டா சொல்லுங்க, எனக்கு எதுவும் இல்ல. ஞாபகப்படுத்தினா அதுக்கப்புறம் வாட் வில் ஹேப்பன் டு யூ டுநைட் ஸ்லீப் தான் ஏன் ரிலீஸ் ஆனோன்னு தனக்கே தெரியாத ஒரு 4 படம் இருக்கு இந்த கேட்டகரியில. எப்ப வந்தது, எதுக்காக வந்தது, யாருக்காக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுத்தவங்களுக்கும் பாக்குற நம்மளுக்கும் யாருக்குமே பெருசா கவலை எல்லாம் பட மாட்டோம். அப்படியாவோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசரே சொல்லிட்டு போயிட்டார். அந்த மாதிரி ஒரு படம் தான் 3 பேர் 3 காதல் 3 வருஷம். 3 lover boys. One is the chocolate boy Seren, second is the lover boy Vimal, ever young charming looking of the action king Arjun. இவங்க 3 பேரும் 3 பொண்ணை லவ் பண்ணி 3 பேருமே காதல் நாசமா போறது இல்லாம படத்தோட 120 ரூபாய் நாசமா போற அளவுக்கு ஒரு கிளைமேக்ஸை வச்சு படத்துல நல்லது யாருக்கு ஒரே ஒருத்தருக்கு தான் நந்திருது. யாருக்குன்னு பார்த்தாக்க படத்தோட டைரக்டரோட பையன் ஸ்டாப் த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பாட்டை தான் விளம்பரத்துல போட்டாங்க. அவருக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஆசை இருக்கு அப்படின்றத இது மூலியமா வெளி உலகத்துக்கு தெரிவிக்கிறதுக்கு இந்த படம் யூஸ் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு படம் என்ன அப்படின்னா வந்து விஷால் நடிச்சா அப்படின்றீங்களா, சரி அதை நடிச்சுதான் வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா டிவில போடும்போது கூட மாத்திர வேற ஏதாவது போடுற அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சமரு. ஜாக்கி சான் சித்தி பையன் மாதிரி இருக்கிற நகுல் நடிச்ச நான் ராஜா வார போறேன். 2 பாட்டு, ஒன்னு ராஜா ராஜா ராஜான்னு செம்ம ஃபேமஸ் பாட்டு. இந்த படத்துலயே அதான் செம்ம ஃபேமஸ், 4 பேருக்கு தெரியும். அது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த படத்துல கலாய்ப்போன்னு ஒரு பாட்டு இருக்குது. இந்த பாட்டை அடிக்கடி டிவில போடுறாங்க. இதை ஃபுல்லா உட்காந்து கேட்டீங்க 3 வாட்டி அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து நெஞ்சு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜுராசிக் பார்க்ல குழந்தை ஜுராசிக் ஆகும்ல, ஜுராசிக் பார்க்குக்கு அது என்னது டைனோசருக்கு ஆகும்ல, அது மாதிரி நம்மளுக்கு ஆகும். நல்லா இருக்குமோ இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பை தூண்டி அட ஏமாந்தியான ஒழுங்காட்டின ஒரு 2 படம் இருக்குது. அதுல முதல் படம் தான் வந்து யாருடா மகேஷ். ட்ரெய்லர் வந்து செம்மையானது. தியேட்டர்ல போய் உட்காந்தா 1987ஆம் வருஷம் எஸ்வி சேகரோ இல்ல பாண்டியனோ ஹீரோவா நடிச்சு ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணிருக்காங்களோன்னு டவுட் வர அளவுக்கு மொத்த படத்திலேயே மொத்தம் ஒரு 4 டபுள் மீனிங் ஜோக் தான் நல்லா இருக்கும். இந்த நாளை இயக்குனர், நேத்து இயக்குனர், அதுக்கப்புறம் நாளைக்கு வர இயக்குனர் அப்படின்ற மாதிரி ப்ரோக்ராம்ல இருந்து வந்த டைரக்டர் எல்லாம் செம்மையா பண்ணுறாங்களே. சூதுக்கோம்ல என்ன பண்ணா அப்பெல்லாம் வந்து நம்ம மெய் செலுத்து போய் இதே மாதிரி நியூ ஜெனரேஷன் ஃபிலிம் மேக்கர் தான் இவரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ஏமாந்த ஒரு படம் வந்து நேரம். ரொம்ப வருஷமா நம்ம பார்க்காத அளவுக்கு ஒரு முட்டாள் ஹீரோ. என்னன்னா எதிர்த்த தெருவில் இருக்கிற ஹீரோயினை மந்தவெளியில போய் பார்க்கறதுக்கு சுத்தி புத்தி அவர் ஓடும்போது நம்மளே எழுந்து போய் வச்சலாம் போல. ஆனா வந்து இந்த ஃபிலிம் மேக்கிங் அவ்வளவுதான், கேமரா ஆங்கிள் பாடுறா, சூப்பர் கோனண்டா, மியூசிக் ரீ ரெக்கார்டிங்லாம் பாடுறா அப்படின்னு சொல்றவங்களுக்கு இன்னும் வந்து நேரம் சம படமா தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஒரு கேட்டகரி போறோம். ஃபிளாப் டக்கர் 2013 அழகு மூஞ்சி ஹீரோஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரி. இந்த படத்தோட போஸ்டர் நீங்க உத்து ஒரு 3 நிமிஷம் பார்த்தா கூட உங்களுக்கு காட்ராக்ட் சர்ஜரி பண்ணும் அப்படின்ற அளவுக்கு சில்லுன்னு ஒரு சந்திப்பு. விமல் ஊட்டி கான்வென்ட்டோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்டூடெண்டா நடிச்சு ஸ்கூல் யூனிஃபார்ம்ல டை கட்னு சைக்கிள்ல ஓவியா பின்னாடி போற காட்சியை பார்த்த டிவில இருக்கிற நேயர்களுக்கு ஹார்ட் பாதிப்பு வந்திருக்கு. ஆனந்தராஜ், பொன்னம்பலம், அதுக்கப்புறம் வந்து உமேஷ் யாதவ், இவங்க 3 பேர் மூஞ்ச மிக்ஸ் பண்ணா இந்த கௌரவம் படத்தோட ஹீரோ மூஞ்ச வரும். சோ மொழி பயணம், ஐயோ பயணத்தை ஞாபகப்படுத்தவே கூடாது. ஏன்னா ஒவ்வொரு சீட்ல இருக்கிறவங்களும் ஒரு கருத்து சொல்லினே இருப்பாங்க. இந்தியானா என்னன்னு தெரியுமா, நடிகர்னா யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி பல மாரல் சயின்ஸ் கிளாஸ் எல்லாம் ஒரே படத்துல எடுத்தனால அது புஷ் ஆனதுக்கு அப்புறம் மொழி அபிநான படத்தெல்லாம் எடுத்த ஒரு டைரக்டரோட படமாச்சுன்னு கௌரவம் படத்துல போய் தியேட்டர்ல உட்கார்ந்தா வருவியா தலையிலே கொட்டி அப்படியே நம்ம தெரிஞ்சு ஓடுவோம். சார் தரங்க சார், தியேட்டர் தரங்க சார்லாம் அழும்போது கௌரவம் தமிழ்ல பாக்குறதுக்கு தெலுங்கு படம் மாதிரியும் தெலுங்குல பாக்குறதுக்கு ஹிந்தி படம் மாதிரியும் இந்த காரணத்தினால இது ரிஜெக்டட். அதே அழகு மூஞ்சி ஹீரோஸ் கேட்டகரியில அடுத்ததான் நான் ரொம்ப ரசிச்சு டிவில ப்ரோமோஸ் பார்த்த ஒரு படம் தான் கீரி புள்ள. கீரி புள்ளன்னு ஒரு படமே வரல, போய் சொல்றீங்களா? சத்தியமா வந்தது இந்த சேட்டை செய்யோ எப்ப பாரு இதுவே ஞாபகம் மறக்கணும். சேட்டையில சாட்டை படம்னு ஒரு படம் வந்ததுல அடிக்கடி விஜய் டிவில மாத்திர மாதிரி போடுவாங்க. காலைல ஒரு வாட்டி சாட்டை வாய்க்கோ, சாயங்காலம் ஒரு வாட்டி வாய்க்கோ, நைட்டு முடிஞ்சுன்னா வழக்கன் போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்டை படத்துல ராங்கின்னு படம் ஓங்கி மூஞ்சில அடிக்கணும் போல ஒரு பையன் வருவானே, அந்த பையன் ஈரியா நடிச்ச படம் தான் கீரி புள்ள. கௌரவா ஓலகத்திலேன்ற பாருங்க, உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு இந்த படத்துல நிஜமாலே ஒரு ட்விஸ்ட் இருந்தது. கொடூர வில்லன்கள் கொலை பண்ண துரத்தும் போது ஒரு குரூப் 2 குரூப் இல்ல 3 குரூப் துரத்தும் போது எனக்கு பசிக்குது நான் போய் பரோட்டா சாப்பிட்டு வரேன் அப்படின்னு இருக்கிற ஹீரோ வேர் விச் லாங்குவேஜ் தே ஹேவ். சரி பரோட்டா சாப்பிட்டதுக்கு அப்புறமா சண்டை போடுவான்னு யோசிச்சுக்கிற நேரத்துல சாப்பிட்டா தூக்கம் வராதா அப்படின்னு கேட்டு தூங்கறதுக்கு ஒரு ரூம் போய் கதை தாபல் போட்டுட்டு விச் லாங்குவேஜ் வி ஹேவ். வாட் a turning and twisting. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இந்த படம் நல்லா தான் இருக்கும். என்ன ஆக போகுது, யாரா இவனுங்கலாம் கொலை பண்றானுன்னு சொல்லிட்டு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாக்கா 2 வில்லனை பயங்கர கொடூரமா காமிச்சிட்டு 3வது வில்லனுக்கு நண்டி ஜெகனை போட்டு அந்த 2 வில்லன்களும் காமெடி ஆயிட்டாங்க. அவர் மூஞ்சில அப்படி எல்லாம் பண்ணும்போது ஆதித்யா பாரு ஆயுசு 100ன்ற மாதிரி நம்மளுக்கு காமெடி ஞாபகம் வருதே தவிர நம்மளுக்கு வந்து அந்த நேரத்துல வில்லன் ஃபீலிங்ஸ்லாம் வரவே இல்லை. வத்தி குச்சி. இன்னொரு இந்த 6 மாசத்துல நான் கத்துக்கின விஷயம் என்னன்னா, அதாவது எனக்கும் பஞ்சு மிட்டாய்க்கும் நாங்க தியேட்டர்ல போய் படம் பார்க்கும்போது ஒரு படத்துக்கு சுத்தமா சிரிப்பே வரல அப்படின்னா அந்த படம் தான் இந்த வருஷத்துல சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. எங்க ஹியூமர் சென்ஸ்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எங்களுக்கு நகைச்சுவை உணர்வு வத்தி போயிட்டு இருக்கு. அப்படி மொத்த தியேட்டர் சிரிக்கும் போது முடி புதுங்கி நானும் பஞ்சு மிட்டாய் மாத்தி மூஞ்ச பாத்துக்கிட்ட படம் கேடி பில்லா, எதிர்நீச்சல் எல்லாம் அப்படியே சுருக்கிறாங்க. அதுலயும் கிளைமேக்ஸ்ல ஒரு கேமியோ ஒருத்தர் வருவாரு பாருங்க, ஐயோ என்ன பர்ஃபார்மன்ஸ். என்னோட நான் என்ன ரித்திக் ரோஷன் என் மூஞ்ச ஒண்டி வச்சுட்டு குரல் வேற யாரும் பேச விட்டாங்க. அவரு மாரத்தான் நிகழ்ச்சி
ஐயோ அது ஒரு சம காமெடி. அந்த மொத்த படமே நான் வந்த மாதிரியே தான் இருக்கணும். இதுல இத்தனைக்கு மேல தியா வேலை செய்யணும் குமார்ல நான் சொல்ற டைலாக்ல இதுல சைக்கிள்ல காத்துல எர்ணாகுளத்துல வாத்துலன்னு நடிப்பே வராம முடிய அந்த பக்கம் இந்த பக்கம் உருட்டி சித்தார்த்து பாவம் அவர் தோல் மேல அமுக்கி ஒரு டைலாக் நான் சொல்லும்போது ஐயோ என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு யோசிச்சு இருக்கும்போது பஞ்சுமண்டை அப்படியே நாட்டாம படத்துல வர சிவகுமார் மாதிரி நாட்டாம படத்துல வர எங்க வருவாரு நாட்டாம படத்துல வர மனோரமா மாதிரி அண்ணா அப்படின்னு என்ன சொல்லும்போது முழி புதுங்கி பாக்குறேன். அங்க பார்த்தா தியேட்டர்ல ஐயோ திஸ் இஸ் த ஒன் பானை சோர் ஆஃப் த ஒரு சோறு பதம். ஸோ இதுக்கப்புறம் நாங்க ஏதாவது ஒரு படம் வந்து ஐயோ சிரிப்பே வரல அப்படின்னு எனக்கு தைரியமா போலாம். ஆதித்யா சேனல் ஒரு வாட்டி சொல்லிட்டு அப்ப சிரிப்பொலி பாக்குற மாதிரி சதாசமா சிரிக்கிறதுக்கான எல்லா இன்கிரீடியன்ஸும் நாங்க சிரிப்பு வரல அப்படின்னா உங்களுக்கு இருக்குது. வித் மை கிரேட்டஸ்ட் ஆக்டிங் ஸ்கில்ஸ் ஐ ஹவ் டிஸ்கவர்ட் இன் தியா வேலை செய்யும் குமார் ஐ எம் வெரி ஹோப்ஃபுல் ஆஃப் அ கெரியர் இன் ரேடியோ ஒன்லி நாட் சினிமா அண்டால். ஏதோ ஒரு படத்தை விட்டேன்னு நினைச்சு மறந்தே போயிட்டு என்ன படம் 9ல குரு. ஐயோ வேணாம் சல்மான் கானே அதை ரீமேக் பண்ண மாட்டாருன்னு பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு அது இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம் 9ல குரு.